புரட்சி கவிஞர் பாவேந்தர் உள்ளிட்ட திராவிட இயக்கத்தோட தீரமிகு வீரர்கள் வாழ்ந்த புதுச்சேரிக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் சகோதர மாநிலமான புதுச்சேரியினுடைய புது வளர்ச்சிக்காக உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் எப்பவும் ஒன்னாதான் தேர்தல் நடக்கும். ஆனா இந்த முறை மாற்றி புதுச்சேரிக்கு முன்கூட்டியே நடத்துறாங்க. தேதியை மாத்தினா நம்முடைய உணர்வுகளை மாத்திட முடியுமா? பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் நிசமென்ற சங்கே முழங்கனு பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மண்ணில் நின்று புதுச்சேரிய நாசமாக்கி இருக்கக்கூடிய சங்கிப்படையை விரட்டி அடிக்க திமுக கூட்டணிக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். கடந்த ஒரு வார காலமா தமிழ்நாட்டோட பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு என்பது மீண்டும் திராவிட மாடல் அமையணும், அதைத்தான் விரும்புறாங்க. டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு தலையாட்டுகிற அடிமைகள் கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பல. அதே உணர்வுதான் புதுச்சேரி மக்களான உங்ககிட்டயும் இருக்கா? உங்ககிட்ட இருக்கா இல்லையா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா இருக்கு. நன்றி. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிய வீட்டுக்கு அனுப்ப நீங்க தயாரா? கொஞ்சம் சத்தம், இன்னும் சத்தம். நன்றி. புதுவை நிலம் புதுமையான நிலமாக மாற இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய 30 வேட்பாளர்களையும் நீங்கள் ஆதரிக்கணும் என்று கேட்க வந்திருக்கிறேன். சாதாரண மண்ணா இது? புகழ்பெற்ற புதுச்சேரி. இந்த மண்ணை பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க? எப்படிப்பட்ட தலைவர்களை கொடுத்த மண் இது? புதுச்சேரி விடுதலைக்கு வித்திட்ட மக்கள் தலைவர் பா சுப்பையா, போற்றுதலுக்குரிய வெங்கட சுப்பரெட்டியார், புதுவை விடுதலை போர்ல கலந்துகிட்டு மாணவ பருவத்திலே அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக முத்திரை பதிச்ச ஃபரூக் மரக்கையார், புதுச்சேரியின் குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க ஓங்கி ஒழிச்ச புதுவை சிவம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தன்னுடைய திட்டங்களால மக்கள் மனதை வென்ற எம்டிஆர் ராமச்சந்திரன் அவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் உருவாக்கின உழவர் சந்தைகளை புதுச்சேரிக்கும் கொண்டு வந்த ஆர்வி ஜானகிராமன், நேர்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்த தலைவர் ப சண்முகம், புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கின ப கண்ணன் வைத்திலிங்கம்னு இங்கே தோன்றிய மாண்புமிக்க அரசியல் தலைவர்கள் ஏராளம். ஆனா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் மாண்புகளை குழிதோண்டி புதைச்சிட்டு இருக்கு. இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகளால புதுச்சேரி மண் தன்னுடைய பாரம்பரிய பெருமைகளை இழந்துட்டு இருக்கு.
இதை சரி செய்யத்தான் நம்முடைய திராவிட ஆழ்வார் அன்புக்குரிய ஜெகத்ரட்சகன் அவர்களை நான் அனுப்பி வைத்தேன் தலைமை கழகத்தின் சார்பில். அவரும் புதுச்சேரியை வளர்த்தெடுக்க தேவையான வளர்ச்சி அரசியலை பேசி கடுமையா உழைச்சு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கொட்டத்தை அடக்கிற வகையில ஒரு கூட்டணியை உருவாக்கினார். புதுச்சேரியை அழிவிலிருந்து காக்க, புதுச்சேரியை வளர்க்க நமது கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு அன்போடும் உரிமையோடும் நான் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? சத்தம் போதாது, இன்னும் சத்தம். அழகான புதுச்சேரியில என்டியோட கூட்டணியோட அலங்கோலமான ஆட்சி நடக்க நீங்க அனுமதிக்கலாமா? நம்முடைய டிமாண்ட் என்ன? ஒட்டுமொத்த புதுச்சேரியோட கோரிக்கை என்ன? புதுச்சேரி மாநிலமாகணும். 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியாச்சு. ஆனா ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லைன்னு சொல்லி கைய விரிச்சிட்டாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே போல புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்காம ஊராட்சி அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க. இங்க இருக்கிற உங்க அமைச்சர்களுக்கு அதிகாரம் இருக்கா? சட்டசபைக்கு மாண்பு இருக்கா? உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மரியாதையாவது இருக்கா? இங்க ஆளினால் யாரு? ஆளுநர். இங்க ஆளுநர் யாரு? ஆளினால். ஆளினால் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் மூலமா ரங்கசாமி அவர்களை பொம்மை முதலமைச்சராக வச்சிருக்காங்க. சாமானிய மக்களையா வாழ விடுவாங்க? இதுக்கு உடனடியா முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு அருமையான வாய்ப்பு தான் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி. 9ஆம் தேதி தானே இங்க. ஆக புதுச்சேரியுடைய புதிய விடியலுக்கான நாள் ஏப்ரல் 9. விடியலுக்கு புதுச்சேரி தயாரா? புதுச்சேரி தயாரா? புதுச்சேரி மட்டுமல்ல, மக்களாட்சியையும் காக்க வேண்டிய கடமை உங்க கையில் இருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கிற அரசு உங்களுக்காக செயல்படுகிற அரசாக இருக்கணும். டெல்லியோட கட்டளையை நிறைவேற்ற அரசாக இருக்கவே கூடாது. இந்து திணிப்புக்கு எதிரான மொழி போராட்டத்தில் பல தியாக திருவுள்ளங்களை கொடுத்தது இந்த புதுச்சேரி. எப்பவுமே எதிரிகள் என்ன செய்வாங்க? ஒரு இனத்தை வீழ்த்தணும்னா அவங்களோட மொழியை அவங்க கிட்ட இருந்து அப்புறப்படுத்துவாங்க. தாய்மொழியை இழந்த இனங்கள் வாழ்ந்ததில்லை. இதுதான் வரலாறு. நம்மோட தாய்மொழியையும் தமிழினத்தையும் காக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். புதுச்சேரியில இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆரம்ப கல்வி நிலையங்களிலேயே சிபிஎஸ்இ கல்வியை கொண்டு வந்து தாய்மொழி கல்வியை அழிச்சிருக்கு என்ஆர் காங்கிரசினுடைய பாஜக கூட்டணி அரசு. இப்ப சொல்லுங்க, இந்த என்டிஏ கூட்டணி தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரான கூட்டணி தானே? இவங்களை மறுபடியும் ஆள அனுமதிக்கலாமா? கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, அப்போ பெஸ்ட் புதுச்சேரியா ஆக்குவோம்னு சொன்னார். என்ன ஆகியிருக்கு? ஒஸ்ட் புதுச்சேரியா ஆகியிருக்கு. பெஸ்ட்னாரு, இப்போ ஒஸ்ட் ஆயிடுச்சு. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஒஸ்டா இருக்கு.
சில நாட்களுக்கு முன்னாடி இங்க வந்த மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டபுள் இன்ஜின் ஆட்சியால வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு பேசியிருக்கிறார். இங்க வந்து பேசியிருக்கிறார். எங்க வளர்ந்திருக்கு புதுச்சேரி? ஒருவேளை கடலுக்கு அந்த பக்கம் இருக்குமா? அப்படி வளர்ந்த புதுச்சேரி இதுதான் என்றால் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? வில்லியனூர்ல ஒரு அமைச்சருக்கு சொந்தமான குடோன்ல இருந்து சட்டவிரோதமா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன எண்ணெய் பதுக்கி வச்சிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பதுக்கல்காரர்களுடைய புகலிடமா புதுச்சேரியை உருவாக்கினதுதான் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவோட வளர்ச்சியா? ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிப்பிடத்தில் விஷவாயு தாக்கி 3 அப்பாவிகள் இறந்தது எப்படி? புதுச்சேரி அரசோட மெகா ஊழல் தான் இதுக்கு காரணம். அதை பத்தி விசாரிச்சாங்களா? இதையெல்லாம் விட கொடுமையா தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செஞ்சு மக்களோட உயிர்களை விளையாடி இருக்கிறாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்து தயாரிச்சு அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் எல்லாம் சிக்கினாங்க. ஆனா அந்த விசாரணை முடக்கப்பட்டுச்சு. இதுதான் டபுள் இன்ஜினோட லட்சணம். நம்முடைய புதுச்சேரியோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன? மாநில தகுதி வேணும். அதை பத்தி அவங்க பேசல. அவங்களுக்கு தேவை என்றால் ஒரு மாநிலத்தை உடைச்சு புது மாநிலத்தை உருவாக்குவாங்க. அது மாதிரி புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்க முடியாதா? இவ்வளவு நடந்த பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லைன்னா துரோகம் இழைச்ச பிறகும் பாலாறும் தேனாரும் ஓடும்னு சொல்லி அதே வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்த வராங்கன்னா அவங்க புதுச்சேரி மக்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பிரதமர் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராரு? இப்படிப்பட்ட டப்பா என்ஜினை மறுபடியும் கொண்டு வருவோம்னு பேசலாமா? இவ்வளவு அவலங்களை புதுச்சேரி சந்திச்சதுக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் காரணம். முதலமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் ரங்கசாமி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை கொஞ்சமாச்சும் நடத்துவதற்கு முயற்சி செஞ்சாரா? இல்லையே. ஏன் நடத்தல? ஒருவேளை ஆளுநரை வச்சு ஏற்கனவே தன்னை ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நடத்தாம விட்டாரான்னு தெரியல. தனக்காக கூட குரல் கொடுக்க முடியாதவரா இருக்கக்கூடிய அவர் எப்படி உங்களுக்காக குரல் கொடுப்பார்? இது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மின்துறையை தனியார் மயமாக்க துடிக்குது. கள்ளச்சாராய வியாபாரிகள் கையில புதுச்சேரி சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. போதைப் பொருட்களை தாராளமாக இன்னைக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஒப்பந்த பணி ஆசிரியர்கள் குடும்பத்தோட வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை தீர்க்காம கொஞ்சமும் வெட்கம் இல்லாம பிரதமர் அழைச்சிக்கிட்டு வந்து ரோடு ஷோ நடத்துறீங்களா? வெக்கமா இல்ல? தமிழ்நாட்டில் கிடைச்ச அடிமை பழனிசாமி மாதிரி தான் புதுச்சேரியில் ரங்கசாமி விளங்கி இருக்கிறார். தன்னுடைய அரசு பத்தி ரங்கசாமி அவர்களே கொடுத்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? கடந்த பிப்ரவரி மாசம் புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அவர் என்ன சொன்னார்? அதிகாரமே இல்லாத அரசு இது, தேர்தலில் போட்டியிடுறது அர்த்தமே இல்லைன்னு தன் வாயால விரக்தி அடைஞ்ச ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லையா? இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்தியா கூட்டணியை விமர்சிச்சு பேசிட்டு இருந்த ரங்கசாமி அவர்கள் இப்ப தன்னுடைய முதுக பார்க்கிறாரா? இங்க புதுசா ஒரு கட்சியை என்டிஏ கூட்டணியில் சேர்த்தா கூட்டணியை விட்டு வெளியேறிடுவேன்னு சொன்ன ரங்கசாமி அவர்கள் 24 மணி நேரத்தில் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டார். இதுக்கான கட்டாயம் ஏற்பட்டது எப்படி? இதுதான் அடிமை மனோபாவம். இந்த லட்சணத்துல இந்தியா கூட்டணியை விமர்சிக்கிறார். தனி மனிதர்கள் வீக் ஆயிடுவாங்க.
கருத்தியல் தான் இன்றைக்கு ஸ்ட்ராங்கா நிலைச்சு நிற்கும். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறார். அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம், ரங்கசாமி அவர்களை பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களை நினைச்சு பாருங்க. அவருடைய நிலை உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? ஒண்ணுமில்ல. ஒரு பிளாஷ்பேக்ல கடந்த சட்டமன்ற தேர்தல் எண்ணி பாருங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் 30 எம்எல்ஏ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த எம்எல்ஏக்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடியே 3 நியமன எம்எல்ஏக்களை ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சது. இவங்களோட சேர்த்து எவ்வளவு 33 எம்எல்ஏக்கள் ஆக்கி நீங்க எல்லாரும் போட்ட வாக்குகளை எல்லாம் அவமானப்படுத்தின மாதிரி பாஜக செஞ்சிச்சு. அப்பவே கொல்லைப்புறம் வழியாக ஆட்சியை பிடிக்க நினைச்சவங்க அவங்க. பாஜகவுக்கு தெரிஞ்ச இந்த ரூட்ல ரங்கசாமி அவர்களை எப்படி கவிழ்க்கலாம்னு தான் பாஜக சிந்திச்சுட்டு இருக்கு. இது ரங்கசாமி அவர்களுக்கும் தெரியும். அப்புறம் சாமானியப்பட்டு வர அவரு எவ்வளவு நாள் சர்வீஸ், பதவிக்காக எப்படியெல்லாம் மாறி மாறி போவாரு அவருக்கும் தெரியும். அதனாலதான் தன்னுடைய அரசு அதிகாரமே இல்லாத அரசுன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த லட்சணத்துல ஒன்றிய அரசோட கூட்டணி வச்சு புதுச்சேரிக்கு எல்லாம் கிடைக்கணும் பிரச்சாரம் செய்யறாங்க. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை மனசுல கைய வச்சு சொல்லுங்க, நீங்க கேட்டதெல்லாம் ஒன்றிய அரசு செஞ்சுச்சா? தலைமைச் செயலாளரை மாற்றுவதற்கு கூட உங்களுக்கு அதிகாரம் இல்லையே. எத்தனை ஃபைல்கள், கோப்புகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் தூங்கிட்டு இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல புதுச்சேரிக்காக நீங்க கேட்ட பட்ஜெட் தொகையை ஒன்றிய பாஜக அரசு முழுமையாக கொடுத்திருக்கா? இப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்து விட்டு கவர்ச்சி வாக்குறுதிகளால அவங்களை ஏமாற்றலாம்னு ரங்கசாமி அவர்கள் நினைக்கிறார். பாஜக மேல இருக்கிற பாசத்துல புதுச்சேரி மக்களுக்கு ரங்கசாமி துரோகம் செய்யறது நியாயமா? ஆனா புதுச்சேரி மக்கள் இந்த முறை நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள். புதுச்சேரி மக்கள் மாற்றத்திற்கு, புதிய விடியலுக்கு தயாராகிட்டீங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற மாதிரி திராவிட மாடல்களின் முற்போக்கு திட்டங்களை இங்கேயும் செயல்படுத்தணும். நீங்க எல்லாரும் திமுக கூட்டணியை ஆதரிக்கணும். புதுச்சேரிக்காக திமுக வாக்குறுதிகளை முக்கியமான சிலவற்றை சொல்லணும்னா, புதுச்சேரிக்கு மாநில தொகுதி பெற்றுத்தர பாடுபடுவோம். துணைநிலை ஆளுநரின் ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் முழு அதிகாரம் பெற்றவராக இருப்பது உறுதி செய்யப்படும். நீதியரசர் சுசீந்திரன் ஆணைய அறிக்கையின அவருடைய வழிகாட்டுதல் விட பெண்கள், ஆதிதிராவிடர்கள், பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டோடு உள்ளாட்சி தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஏஎஃப்டி சுதேசி பாரதி பஞ்சாலைகள் மீண்டும் திறந்து நவீனப்படுத்தி ஜவுளி பூங்கா துவங்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். புதுச்சேரிய ஒன்றிய நிதிக்குழுவின் வரம்புக்குள் கொண்டு சென்று மற்ற மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி 41 விழுக்காடு வரி பங்கீடு வழங்க வலியுறுத்துவோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். மோட்டார் வாகன உற்பத்தி தொடர்பான தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூரை போல பின்னலாடை தொழிற்சாலைகளுக்கு லுங்கிகள் மற்றும் ரெடிமேட் ஆடைகள் தயாரிக்கக்கூடிய தொழில் மையங்களும் உருவாக்கப்படும். அந்த ஆடைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உரிய உதவிகள் செய்யப்படும். அரசு ஃபேஷன் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்படும். எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் வடிவமைக்கப்படும். நலிவடைந்த தொழிற்சாலைகள் மீண்டும் செயல்படுத்துவதற்காக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு மறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். மீனவர்களுக்கு நவீன ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வழங்கவும்
காரைக்காலில் மீன் பதப்படுத்தக்கூடிய நவீன பூங்காக்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். 1000 ஸ்டார்ட்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு துறையிலும் 1000 பேருக்கு அவங்க படிப்புக்கு விருப்பத்திற்கு ஏற்ப பயிற்சி வழங்கப்படும். முழுமையான பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும். ஆதரவற்ற முதியோர் நலமுடன் வாழ மகிழ்ச்சி இல்லம் திட்டம் உருவாக்கப்படும். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய இடங்களில் டிஜிட்டல் வசதியோடு கூடிய நூலகங்கள் அமைக்கப்படும். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த கடல்வாழ் உயிரின காட்சியகம் அமைக்கப்படும். விவசாயிகளின் பொருளாதார மேம்பாடு மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில சந்தன மரப்பயிரிடுதல் ஊக்கப்படுத்தப்படும். காரைக்கால் பகுதியை நெற்களஞ்சியமாக அறிவித்து நவீன அரிசி ஆலைகள் மற்றும் தானிய கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நான் உறுதியா சொல்றேன், இந்த ஸ்டாலினின் குரல் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்த புதுச்சேரிக்கும் சேர்த்தே தான் ஒலிக்கும், எப்பவுமே ஒலிக்கும். மீண்டும் சொல்றேன், இந்த ஸ்டாலினின் குரல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த புதுச்சேரிக்கும் சேர்த்தே தான் எப்பவும் ஒலிக்கும். திராவிட மாடல் அரசின் தொடர்ச்சியா புதுச்சேரி விளங்கும். அந்த வகையில் இன்றைக்கு வில்லியனூர் தொகுதியில் இரா சிவா அவர்களுக்கும் மங்களம் தொகுதியில் SS ரங்கன் அவர்களுக்கும், திருபுவனை தொகுதியில் P அங்காளன் அவர்களுக்கும், பாகூர் தொகுதியில் RR செந்தில்குமார் அவர்களுக்கும், முதலியார்பேட்டையில தொகுதியில் V சம்பத் அவர்களுக்கும், உப்பளம் தொகுதியில் அனிபால் கென்னடி அவர்களுக்கும், உருளையன்பேட்டை தொகுதியில் S கோபால் அவர்களுக்கும், நெல்லைத்தோப்பு தொகுதியில் வே கார்த்திகேயன் அவர்களுக்கும், ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கும், காலாப்பட்டு தொகுதியில் A செந்தில் அவர்களுக்கும், கதிர்காமம் தொகுதியில் ப வடிவேல் அவர்களுக்கும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் AMH நாசிம் அவர்களுக்கும், நிறவை திருமலராயன் பட்டம் தொகுதியில் M நாகராஜ தியாகராஜன் அவர்களுக்கும் உதயசூரன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கணும். அதேபோல் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் TPR செல்வம் அவர்களுக்கும், உசூர் தொகுதியில் கார்த்திகேயன் அவர்களுக்கும், இந்திரா நகர் தொகுதியில் ராஜாகுமார் அவர்களுக்கும், தட்டாஞ்சாவடி தொகுதியில் வைத்தியலிங்கம் அவர்களுக்கும், காமராஜ் நகர் தொகுதியில் தேவதாஸ் அவர்களுக்கும், லாஸ்பேட்டை தொகுதியில் வைத்தியநாதன் அவர்களுக்கும், முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜேந்திரன் அவர்களுக்கும், அரியாங்குப்பம் தொகுதியில் விஜயலட்சுமி அவர்களுக்கும், மணவெளி தொகுதியில் அனந்தராமன் அவர்களுக்கும், ஏம்பலம் தொகுதியில் கந்தசாமி அவர்களுக்கும், நெட்டப்பாக்கம் தொகுதியில் அன்பரசன் அவர்களுக்கும், நெடுங்காடு தொகுதியில் தினேஷ்குமார் அவர்களுக்கும், திருநள்ளாறு தொகுதியில் கமலக்கண்ணன் அவர்களுக்கும், காரைக்கால் வடக்கு தொகுதியில் ரஞ்சித் அவர்களுக்கும், மாஹே தொகுதியில் ரமேஷ் பரம்பத் அவர்களுக்கும், ஏனாம் தொகுதியில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் அவர்களுக்கும் நீங்கள்லாம் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்கிறேன். அதேபோல் உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பராஜ் அவர்களுக்கு கரும்பலகை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் கேட்கிறேன்.
புதுச்சேரி ஒரு புதிய விடியலையும் புதிய எழுச்சியும் பெற திமுக காங்கிரஸை உள்ளடக்கின இந்தியா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வையுங்கள். புத்துணர்வு கொண்ட புதுச்சேரியை உருவாக்குவோம். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.